ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. இன்னைக்கு ஜூலை 11 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் இந்த திட்டம் எங்க தொடங்கப்பட்டதுன்னா, தருமபுரி மாவட்டம் பாளையம் புதூர்ல தொடங்கப்பட்டது. நம்ம தமிழ்நாடு சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரா போய் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஜூலை 11 2024 டேட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. இது 2ஆம் கட்ட திட்டம் தான். முதல் கட்ட திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுச்சுன்னா, டிசம்பர் 18 2023ல நகர்ப்புறங்கள்ல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நகர்ப்புறங்கள்ல முதல் கட்டமா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி வச்சாங்க. 2ஆம் கட்டமா ஊரக பகுதிகள்ல பாளையம் புதூர்ல தொடங்கி வச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தருமபுரி மாவட்டம். இந்த டேட்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. யூனிட் 9ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம், இந்த திட்டத்தை பத்தி பார்க்கணும்னா, இது இது எதுக்காக தொடங்கி வச்சாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பொதுமக்கள், நீங்க, நாங்க எல்லாமே இப்போ அன்றாட தேவைகளுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம். அங்க சீக்கிரமா அவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக, அந்த வேலையை சீக்கிரமா அவங்களுக்கு முடிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கி வைக்கப்பட்டதான் மக்களுடன் முதல்வர் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட், சிப்பாய் கழக தினம் ஜூலை 10. சிப்பாய் கழக தினம் இது எதற்காக கொண்டாடுறாங்கன்னா, வேலூர் கழகம் 1806 ஜூலை 10 நடந்துச்சு. வேலூர் கழகம். யூனிட் 8 நம்ம தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. பாளையக்காரர்கள் புரட்சி, மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், பூலித்தேவர், இவங்க இவங்க கழகத்தை எல்லாமே அடக்கிட்டு கடைசியாக வேலூர் கழகம் வெடிக்கும். இந்த வேலூர் கழகத்தில் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டு கொல்லப்பட் கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த சிப்பாய்களை நினைவு கூறும் தினமாக தான் ஜூலை 10 வேலூர் கழகம் கொண்டாடப்படுது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலூர் கழகம் பற்றி நீங்கள் யூனிட் 8 தமிழ்நாடு பற்றி படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் இதுவுமே யூனிட் 8ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதோடைய தலைவர் வந்து ஏஎஸ் குமாரி. ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 1993. இது மட்டும் தெரிஞ்சா போதும் நமக்கு. நெக்ஸ்ட், தேசிய மகளிர் ஆணையம். தமிழ்நாடு மகளிர் ஆணையம் பார்க்கும்போது அப்படியே அது கூட சேர்த்து தேசிய மகளிர் ஆணையம் பார்த்துக்கலாம். முதல்வர் வந்து ஜெயந்தி பட்நாயக். முதல்வர். தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்டது 1992ல. அப்பொழுது முதல்வர் பதவி வைத்து வந்து ஜெயந்தி பட்நாயக். இப்போ கரண்ட்ல ரேகா சர்மா இருக்காங்க. இந்த நேம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உலக காசநோய் தினம் மார்ச் 24. மார்ச் 24 உலக காசநோய் தினம். நேற்று நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் காசநோயை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதை ரிலேட்டடாக இந்த கொஸ்டின் அதில் வச்சேன். உலக காசநோய் தினம் மார்ச் 24. இந்த 1882 மார்ச் 24 முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ரிசர்ச் பண்ணி. அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் உலக காசநோய் தினம் மார்ச் 24 கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டு இது போருக்கான காலம் அல்ல என்று பேசியவர் நரேந்திர மோடி, இந்திய பிரதமர். ரஷ்யா உக்ரைன் போரை குறிப்பிட்டு இது போருக்கான காலம் அல்ல, இது போருக்கான காலம் அல்ல அப்படிங்கிற இது பெரும் வரவேற்பை பெற்ற வார்த்தை. அப்படி பேசுனது யாருன்னு கேட்டால் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. எப்போ பேசினாங்க? 2022 ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசியிருப்பாங்க. இது பெரும் இந்த உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா உக்ரைன் போரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஓப்பனாக பேசுனது நம்ம நரேந்திர மோடி பேசியிருக்காரு. இது போருக்கான காலம் இல்லை, ரொம்பவும் புகழ்பெற்ற வார்த்தை. இந்த கொஸ்டின் ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக குரூப் 4ல் ஐ ஹேவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இது யார் இந்த புகழ்பெற்ற வார்த்தை யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். மார்ட்டின் லூதர் கிங். இந்த மாதிரி புகழ்பெற்ற நபர்கள் புகழ்பெற்ற வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.